One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் பொறியியல் பிரிவில் 18 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் தகுதியான உதவி செயற்பொறியாளர்களுக்கு போதிய இடங்கள் இல்லாததால் கடந்த 13 ஆண்டுகளாக செயற்பொறியாளர் பதவி உயர்வு வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளதால் நபார்டு மற்றும் PMGSY திட்டப் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள சாலைகள் மற்றும் பாலங்களுக்கான தனி செயற்பொறியாளர் பதவிகளை உருவாக்குவதன் மூலம் கடந்த 13 ஆண்டுகால இந்த பதவி உயர்வு தேக்கத்திற்கு அரசு தீர்வு காண வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சருடன் கலந்து பேசி அதுக்கு தீர்வு காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்கள். அவங்க பேசுங்க மேடம். அவங்க பேசணும். மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கேட்டுக்கொண்டபடி அந்த பகுதியில் உள்ள அலகுகளின் எண்ணிக்கையை கணக்கிலிட்ட பின்பு அந்த பகுதிக்கு மருத்துவமனை தேவைப்படுகிறதா என்பதை பரிசீலிக்கப்படும் என்பது தங்கள் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களே வளர்ச்சி மாவட்டங்களாக உள்ள சூழ்நிலையில் பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. குடிநீர் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் அமைச்சர் தான், ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சரும் அவர் தான். இதில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராம பகுதிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு உள்ள போர், எந்த போர்லையும் தண்ணி சப்ளை இல்லை, எல்லாமே லெவல் உட்காந்து போச்சு. அதனில கடல் நீர் உட்புவதனால அந்த நீர் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா குடிநீருக்கு தகுதி இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. அதனால அதை நீக்கணும்னா ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு முறை நீங்க ஆற்றுல தண்ணி திறந்து விட்டு அந்த வாட்டர் லெவல் ஏறினால் மாத்திரம்தான் அதை தீர்க்க முடியும். அதே நேரத்தில் அந்த தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த கூடாதுங்கிறதையும் நீங்க உங்க விவசாயத்துறை அமைச்சர் மூலமா ஒரு அறிவிப்பா கொடுத்துட்டு, இது குடிநீருக்காக மட்டும் ஒரு, அதாவது நீங்க அங்க மேட்டூர்ல இருந்து இங்க வந்து சேர்றதுக்கே 8 நாள் ஆகும். இன்னைக்கு நிலைமை எங்க பார்த்தாலும் கிராம பகுதிகளில் காலி குடங்களோட போராட்டம் இருக்கு. இன்னொரு 8 நாள் 10 நாளுக்குள்ள தண்ணி வந்து சேரலன்னா மிகப்பெரிய ஒரு அது குடிநீர் பிரச்சனை ஏற்படும். அதனால அதற்கு ஒரு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க. அடுத்தது இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப இருக்கிற வறட்சி இந்த இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த தூர்வாரும் பணிகளை செஞ்சோம்னாக்கா அதுல உள்ள அந்த அந்த காட்டாமணக்கு செடிகள், அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நாணல், ஆகாய தாமரை, இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம நல்ல வெயிலா இருக்கு, எல்லாம் பட்டு போயிடும். இப்ப பண்ணோம்னாக்கா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதையும் நம்ம செஞ்சு கொடுக்கணும். என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீர்வளத்துறை அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அந்த தண்ணீர் பிரச்சனையை சொன்னாரு. இன்னைக்கு சாயங்காலம் எல்லா அதிகாரிகளும் இங்கே தான் இருக்கிறாங்க. இந்த அவை முடிஞ்ச உடனே அவரை வச்சு அந்த அதிகாரிகளிடம் பேசி மாண்பு முதலமைச்சருடன் கலந்து பேசி அதற்கு தீர்வு காணப்படும் என்பது தெரிவிச்சு. மாண்புமிகு உறுப்பினர் பேரவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள், தமிழ்நாடு முழுவதும் சில இடங்களிலே இந்த குடிநீர் சில பகுதிகளில் இருக்கிறது பற்றாக்குறை. அதற்காக நம்முடைய மனிதநேயமிக்க தலைவராக இருக்கிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் 289 கோடி ரூபாய் குடிநீர் திட்டத்திற்காக எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் இன்று நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. விரைந்து நீங்கள் எங்கெங்கே கேட்கிறீர்களோ அந்த குடிநீரை லாரிகள் மூலமாகவோ மற்ற வழியாக உங்களுக்கு வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதேபோல ஆழ்குழாய் கிணறுகள் எங்கே சரியில்லையோ அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கால்நடைகளுக்காக 10 கோடி ரூபாய் நிதிகளை அதை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிதி விரைந்து நீங்கள் எங்கெங்கே கேட்கிறீர்களோ அந்த இடத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் அந்த பணிகள் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.